வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது எஸ்பி சோலார் டெக்னாலஜி, கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சோலார் ஆன்கிரிட் சிஸ்டம் 2 கிலோவாட் போட்டுக்கிறோம் மேட்டூர் பக்கத்தில் குளத்தூரில். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம 2-in-1 யூசேஜ்னு சொல்லிக்கிறோம். அது என்னென்னா நம்ம இவங்களுக்கு வீட்டில் நம்ம 2 கிலோவாட்டு சப்சிடியில் நம்ம 4 பேனல் 570 வாட்ஸில் அதானி பிராண்டில் என் டைப் டாப் அண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த பேனலே யூஸ் பண்ணி அவங்களுக்கு வீட்டில் இருந்து ஒரு 350-400 அடி டிஸ்டன்ஸில் கிணறு இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு 55 அடி ஆழ கிணறு. அந்த கிணத்துக்குமே அவங்களுக்கு தண்ணி இறைக்கணும். அங்கே ஒரு 50 சென்ட் இருக்குது அவங்களுக்கு, அதுக்கு தண்ணி பாயணும் அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு அவங்க கிணத்துக்கு தான் கேட்டிருந்தாங்க. கரண்ட்டு பில்லு அவங்களுக்கு 2000 பக்கம் வருதுன்னாங்க. பைக்கில் யூஸ் பண்ணுறோம், அதனால் கரண்ட்டு பில் அதிகமாக வருதுன்னாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஓவர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சஜஷன் பண்ணியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா 2 கிலோவாட் பேனலு. இன்வெர்ட்ரு பார்த்திங்கன்னா 3 கிலோவாட் கொடுத்துருக்குறோம். பாலிகேப் பிராண்டில் 3 கிலோவாட் இன்வெர்ட்ரு அது பொறுத்து பண்ணி கொடுத்துக்குறோம். ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மாடியில் சோலார் பேனல் வச்சுட்டு கீழே இன்வெர்ட்ரு, ஏசி பாக்ஸ், டிசி பாக்ஸு எல்லாமே மீட்டர் பக்கத்தில் வச்சுட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் அவங்களுக்கு சேஞ்ச் ஓவர் அந்த எம்பிபிடி கண்ட்ரோலில் ஃபஸ்ட் ஃப்ளோர் வச்சுக்கிறோம். இது பார்த்திங்கன்னா எர்த்திங் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணி 1 மந்த் மேலே ஆச்சுங்க. இவங்களுக்கு நெட் மீட்ரு பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணது ஒரு 1 வீக்லேயே நமக்கு மீட்ரு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்சிடி அமௌண்ட்டுமே உங்களுக்கு 64,000 அவங்க அக்கௌண்ட்டில் மீட்ரு ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்து 1 வீக்லேயே வந்துருச்சு. டோட்டலாக ஒரு 15 டேஸ்லேயே எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிஎல்டிசி மோட்ரு பார்த்திங்கன்னா 1300 வாட்ஸ் 90 ஃபீட் ஒர்க் ஆகிற மாதிரி அந்த பம்பு தான் இப்போ கொடுத்துருக்குறோம். அது 3 பேனலே ரன் ஆகும். பட் நம்ம இங்கே பார்த்திங்கன்னா 2 கிலோவுக்கு 4 பேனல் போட்டுக்கிறோம். ஸோ அதுக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் போட்டுக்கிறோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோலார் ஆன்கிரிட் சிஸ்டம் யூஸ் பண்ணலாம். அது இல்லைன்னா நம்ம உங்களுக்கு மோட்ரு யூஸ் பண்ணலாம். மோட்ரு பார்த்திங்கன்னா நம்ம ஃபிட்டிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்குங்க. ஃபிட்டிங்லாம் முடிச்சுட்டு எல்லாமே இறக்கிட்டு இருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வீட்டிலேருந்து இந்த கிணறு பார்த்திங்கன்னா 350 to 400 அடி டிஸ்டன்ஸ் இருக்குது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா சோலார்லேருந்து 350 அடி டிஸ்டன்ஸில் நம்ம ஒயர் கொண்டு வந்துருக்குறோம். அவ்வளோ தூரம் கொண்டு வந்து ஒயரு மோட்டரில் கொடுத்து இறக்கிருக்கிறோம். மறுபடியும் கிணத்துலேருந்து அவங்க வீட்டுக்குமே தண்ணி போகுது. அதாவது அங்கே கிணறு பக்கமே அவங்களுக்கு லேண்ட் இருக்குது, 50 சென்ட் இருக்குது. அது இல்லாமல் வீட்டுக்குமே அவங்களுக்கு யூசேஜுக்கு, அவங்களோட வீட்டு யூசேஜுக்கு தண்ணி போகுது பைப்பில். ஸோ பார்த்திங்கன்னா இது 3 யூசேஜ் உங்களுக்கு இருக்குது. வீட்டுக்கு தண்ணி எடுத்துக்கிறாங்க, அங்கே வயலுக்கும் தண்ணி எடுத்துக்கிறாங்க. ஆன்கிரிட் சிஸ்டம் கரண்ட் பில் கம்மி பண்ணுற மாதிரியும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு இது டோட்டல் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2 கிலோவாட் ஆன்கிரிட் சிஸ்டம் அது போட்டு கொடுத்துக்குறோம். அப்புறம் இந்த மோட்ரு, பிஎல்டிசி மோட்ரு, கேபிள், பைப்பு எல்லாம் செட்டாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2 லட்ச ரூபா. அதில் மானியம் இவங்களுக்கு 64,000 வந்துருச்சுங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 136லேயே எல்லாமே முடிஞ்சுது எங்களுக்கு. இவங்க பம்ப் மட்டும் பண்ணாங்கன்னா 1 லட்ச ரூபா வந்துருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி 2-in-1 யூஸ் பண்ணணும், சேஞ்ச் ஓவர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணலாம். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணித்தரேங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வர வீடியோ பார்க்குறோம். இது நம்ம இன்ஸ்டால் பண்ணுற அன்றைக்கி பார்த்திங்கன்னா க்ளௌடியாக தான் இருந்துச்சு, ஃபுல்லாகவே க்ளௌடி. ஸோ அதனால் தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைப் 2 இன்ச்சு தண்ணியில் 2 இன்ச்சு பைப்பில் தண்ணி வரும். அந்த வீடியோ பார்க்குறீங்க. இதே உங்களுக்கு வெயில் அடிச்சுன்னா இன்னும் தண்ணியோட ஃபோர்ஸ் அதிகமாக வருங்க. இது பார்த்திங்கன்னா இது கிணத்து பக்கமாக இது வீட்டு வரைக்குமே கொண்டு போயிருக்கிறோம்.